I want to thank Balaji sir and JC sir. They're the most sweetest people I have met in a long time, especially industrial. So I want to say thanks a lot. எனக்கு அவர் வந்து நரேஷன் கொடுத்தாரு and he pursued it and I think that was itself a huge thing. படத்துல வந்து ரோல் பத்தி நிறைய சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க வந்து பார்க்கணும். 29 மார்ச் எங்களுக்கு போர்டு எக்ஸாம் மாதிரி ஃபீல் வருது. But I'm very happy to be back on the screen in the role. So thank you to everybody and I hope the media will take this project forward. Thank you so much. பாலாஜி அவரை வந்து எனக்கு ராக்கெட்டை நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தார், இந்த கதை இல்லை. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ராக்கெட்டில் அவர் நடிச்சிருந்தார். ஸோ அப்படிதான் எனக்கு தெரியும் அவரை. இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், அவர் வந்து மேடி சார் கிட்ட கதை சொல்ல போனார். அவர் ஆக்சுவலி இதில் ஆக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் அதில் வந்து அசிஸ்டண்ட் ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம நிறைய மேடைகள் பார்த்து எல்லாமே ஃபேக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இது கன்ஃபார்மாக ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து நடிப்பாக இருக்கும். பட் இதில் பேசுகிற எல்லாருமே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதில் அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம், ஆனால் ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது. இதில் நடிச்சிருக்கவங்க, டெக்னிக்கல் டீம் எல்லாமே. பாலாஜி அவர் இந்த படத்தில் என்ன எத்தனை தடவை திட்டினாருன்னு தெரியல, ஃபர்ஸ்ட்ல அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேரக்டரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் எனக்கு அது பிடிக்காது. நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணும், புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசாக எப்பயுமே நம்ம கேட்குற விஷயமும் எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம். யாராக இருந்தாலும், எந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் அது இது ஹிட் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அவங்க வந்து அதை ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒரு புதுசான ஒரு முயற்சி, இது எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம். நீங்கள் நார்மலாக வந்து ஆர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்னோட பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ஆர்ட் அப்படி திருப்பி விடுவாங்க. திருப்பினாங்கன்னா தெரியும், ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கமாக அப்படி நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. ஸோ மியூசிக் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரீல்லாம் போட்டு காமிக்கும் போது அவர் கதவு திறந்து இருந்துச்சு, போட்டு விட்டு வெளில வந்து நிற்கும் போது அவர் அசிஸ்டன்ட் யாரோ வந்துருந்தாங்க போல இருக்கு, அவர் திட்டிட்டு இருந்தார் என்ன இப்படி இருக்கு, இவர் சரியா பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா படத்திலும் நடக்கிறத நம்ம கேட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எப்படின்னா, சரி ஓகே இதுல என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல கேப்ல இருக்கும், நமக்கு தெரியும் இங்கே வரப்போகுதுன்னு. ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ரீல் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் போக போக அவருக்கு வந்து பழகிட்டாரு, புரிஞ்சிருச்சு அவருக்கு, ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு அவருக்கு நடுவில் நிறைய இப்போ சண்டை போடுறது எப்படின்னா, நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகும்னு சொல்லுவேன், அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டா தெளியும்னு சொல்லுவாங்க, அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ஒரு மிக சிறந்த இதுக்கு முன்னால ஒரு கதை சொன்னார், அந்த கதை வந்து வேற லெவல் கதை. இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. தமிழ் சினிமா இப்ப வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணா போதும், அதுக்கு யாரு ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும். இப்ப நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்றேன், ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும். மலையாளத்துலாம் இப்ப நான் பண்ற படங்கள் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்கறது யாரு ஹீரோன்னு கேட்க மாட்டோம், யாரு ரைட்டர்னு கேட்போம், யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர், யார் டைரக்டர். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையா சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்திர சார் இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து நிற்குது, நல்ல கண்டென்ட் படங்கள். ஸோ இப்போ என்னன்னா மலையாளத்தில் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம், இல்லைன்னா நல்ல யார் டைரக்டர்னு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது, ஹிந்திலெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம். தமிழ் சினிமாவிலே அப்படித்தான். பட் ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க நான் கதை கேட்டிருக்கேங்க. இப்போ ஆனந்த் அவர் இருக்கிறாரு, குமரேசன், அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர். அவரோட கதைகள் எனக்கு தெரியும். அவரை நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ணேன், நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்போ ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பட்ஜெட் செலவாகும். அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்க. ஏன்னா அந்த ஹீரோ இருந்தால் தான் வருவாங்க, அது நியாயமும் கூட. ஆனா அப்படி மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள்
சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைன்னா, ஒரு பெரிய ஹீரோ இல்லாம ஒரு ஆள் நடிச்சாதான் அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த கதைக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் தான் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷம் ஒரு மாதிரி போகும், அடுத்த டேஸ்ட் மாறும், அடுத்து ஒரு 10 வருஷம் வேற மாதிரி ஆகும். ஸோ தமிழ் சினிமாவில் நான் கடைசியா கேட்ட நிறைய கதைகள் வந்து மிக சிறந்த சூப்பர் கதையெல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா அங்க எங்க வந்து அங்க பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஏன்னா ஹீரோ இருந்தா தான் அதுக்கான பட்ஜெட் அமையும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனா இப்ப மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல கதை தான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லா பிரஸ் மீடியாவெல்லாம் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 1000 டைரக்டர்ஸ் தமிழ்ல மிக சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல தான் இவர் இருக்கிறார் பாலாஜி. ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்கு, ரொம்ப அருமையான கதை. அவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த இதுல நடிச்ச அந்த 6 கேரக்டருக்கும் இவங்க தான் கரெக்ட்னு அவருக்கு தோணிருக்கே தவிர இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இவங்க நடிச்சதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டென்ட் நம்பி மட்டுமே எடுத்திருக்கிற அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். நீங்க பாருங்க. எனக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்க அதை சேர்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும். கடந்த வருஷத்துல நான் பண்ண நிறைய படங்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான். இப்ப பார்க்கிங் மாதிரியான படங்கள், நிறைய சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் பார்க்கும்போது சிறந்த 10 படம்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட் தான் கடைசியில வந்து காமிக்கிறாங்க. ஸோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு டெக்னிக்கலா பார்க்கும்போது நல்ல படங்கள், அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், பிரஸும் ஆதரவு கொடுங்க. சின்ன படம்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க அப்படிங்கிறதா என்னோடது. கண்டென்ட் நல்லா இருந்தா 100% நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கு. ஸோ நீங்க கட்டாயமா இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது இப்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஏன்னா நல்லா பண்ணணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ எல்லாமே பெர்ஃபார்மர், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மலா இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்றது, ரொம்ப கிராமரா படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. லைட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப கிராமரா ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள். ஸோ இதுல வந்து நீங்க வந்து தப்பான கிராமர்ல படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆச்சுன்னா படம் ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரி தமிழ்ல எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப நல்ல படம்னு நான் நம்புறேன். இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லும் போது சீக்கிரம் அவர் அடுத்த படமும் எடுப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த டெக்னிக்கல் டீமா இதுல எடிட்டர்ஸ் எல்லாருமே, எடிட்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் டீம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மியூசிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்சிஎஸ் அப்படின்னா சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மேடைகள் சொல்லிட்டேன், திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னோட பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன், ஆனால் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ கேரளாவிலே பார்த்தீங்கன்னா நீல நிலவேன்னு ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட டாப் சாங்காக இருந்திருக்கு. ஸோ தமிழ்லையுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து டாப் 10 சாங்ஸ்ல இருந்துட்டு இருக்கிற ரிலீஸ் ஆனதுலேருந்து என்னோட சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை. எனக்கு என்னன்னா, நான் பண்ண நிறைய படங்கள்ல சாங்ஸ் பண்ணியிருப்போம், ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது டைரக்டர் நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமா நானே கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கும் ஒரு படத்துல கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு இது தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜெயம் ரவி அவருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன மியூசிக் டைரக்டர் தூக்கணும்னு சொல்றாருன்னு. ஏன்னா நீங்க வந்து ஒரு பாட்டுங்கிறது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அந்த படத்துக்கு இப்ப அன்வான்டா சும்மா ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குறவங்களை வந்து நீங்க வந்து ஒரு சீன்ல ஆக்சுவலி இப்போ ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி அவங்கள பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து மியூசிக்லயே அவங்களை எடுத்துட்டு வர்றதுங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த பாட்டு ஒருவேளை சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சாங், அந்த சாங் வந்து ஒரு 2 பேரோட ஒரு 10 வருஷத்தை வந்து அந்த மாண்டேஜ்ல காமிச்சிடுறாங்க, அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓகே. மற்றபடி டெம்ப்ளேட்ல இருக்கிற சாங் தான் எனக்கு பிடிக்காதே தவிர சாங் பிடிக்காதவங்கலாம் கிடையாது. நிறைய சாங்ஸ் எனக்கும் பிடிக்கும். இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இது சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நான் எந்த படத்தையும் பாக்குறது இல்லை. ஹிட் ஆனிச்சுன்னா பெரிய படம், ஹிட் ஆகலன்னா அது எவ்வளவு பெரிய படம் இருந்தாலும் அது சின்ன படம் தான். வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஆங்கர் ரொம்ப பிரமாதமா பண்றாங்க, நல்லா தமிழ் பேசுறாங்க, அழகா கூப்பிடுறாங்க, முக்கியமா என்னை விட அழகா இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால ஐம் ஸ்லைட்லி பட் எக்ஸலண்ட் ஜாப். ஓகே, வெரி நைஸ். இன்ஃபேக்ட் சாம் பிடிச்சி போச்சு. ஆங்கர் இல்லை சாமி, அந்த பாட்டு பாடி கூடுனீங்களே ஒரு டைம் சாம்ல எங்கேந்திரா சிங்கர் இருந்துச்சுன்னு சாமுக்கு ஒரே ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் திஸ் மேட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் மை தேங்க்ஸ். ஐ திங்க் திஸ் ஓல் இவெண்டோட மெனக்கடல் ரொம்ப, I mean, someone has really thought down and no attention to detail. Oh my God. இதெல்லாம் நான் நிறைய பெரிய படம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் ஷோஸ் someone has done their homework so well. ஓகே, ஃபர்ஸ்ட் மை தேங்க்ஸ் டு மீடியா. நாங்கள் கடந்த ஒன் வீக்காக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு மீடியா, ஆல் த ஒன் எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. ஆல்ரெடி எங்களை பண்ணோம் பாலாஜியோட இன்டர்வியூ வந்திருக்கு, நாங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. ஐ எம் ரியலி ஓவர். இன்ஃபேக்ட் எல்லா தேட்டர்லையும் ஹோர்டிங் இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில்
உட்லாண்ட்ஸ் தேட்டர் இருக்கு, வழக்கமாக அங்கே வந்து பேய்க்கு கல்யாணம், ஓகே, அப்புறம் ரஜினி ரேஸ், இந்த மாதிரி எங்க வருதுன்னே தெரியும். அந்த படத்துக்கு தான் முடியும், ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆக போற என் படத்துக்கு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ டோன்ட் நோ அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஹியர் மிஸ்டர் பி வாசு, ஓகே, மிஸ்டர் ஆர் வி உதயகுமார் அண்ட் பேரண்ட்ஸ். இவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும். ஐ டோன்ட் நோ வே டு ஸ்டார்ட். அண்ட் பாலாஜி, மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. நீ வந்து முதல் மேடை முதல் பேச்சுன்னு தெரியவில்லை, நீ கை தேர்ந்து பல கட்சிக்கு போய் நீ வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவன் நேரம் ஒரு பேப்பர் இல்லாமல் பேசினேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓல்டு. நான் ஆங்கராக இருந்திருக்கேன், அதுதான் நான் கனெக்ட் பண்ண. நானும் சாயம் ½ அன் அவர் பேசிக்கிறான்ப்பா அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீ வந்து சொன்ன, நான் ஒரு சில பேர்லாம் விட்டு போயிட்டேன். நீ விட்டு நீ எல்லார் பேரும் சொல்லிட்ட. நீ விட்டு போன பேரு இந்த மக்களை எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்காத 2-3 பேர் தான் விட்டுருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடுத்திருந்தா எஸ்பிஐல யார் யாரு எவ்வளவு பணம் வாங்கினாங்கன்றது கூட நீ சொல்லியிருக்க. ஓகே, அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப தெளிவாக பேசின. ஓகே, தேங்க்ஸ் டு யூ. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மெனி திங்ஸ். நான் வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோ நிறைய படம் வந்திருக்கேன், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேட்டருக்கு வரேன். இங்கே ஒரு தேட்டர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஜென்ரலி நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம், இங்கே பண்ணதே தெரில. அந்த ஸ்க்ரீன் இருக்கு, பட் புட் எல்இடி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் பாலாஜி எஸ் ஐ திங்க் யூ ஸ்டூட் அவுட். அடுத்து படம் பண்ணுறவங்க யாருன்னா பண்ணா பாலாஜி ஜெயசிகில போய் படம்லாம் பண்றது எப்படி ப்ரமோஷன் பண்ணோம், ஹவு டு வி டேக் இட் டு தி ஆடியன்ஸ், நீ வந்து ஒரு டாக்குமெண்டே பண்ணலாம், which I already told you should do it. It's also very first thing because முதல் முறையா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு படத்தோட டைரக்டரும் டிஓபியும் மேக்கப் போட்டுன்னு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. நான் உள்ள வரேன், நம்ம சபரி அண்ணன் பாலாஜி கேட்கலாம், ஆனால் மேக்கப் இல்லைடா பரவாயில்ல, அப்போ நான் போய் போட்டு வந்துடுறேன்னு சொல்லி சபரி அண்ணன் நான் தான் சொல்றேன். அவன் ஷூட்டிங்லேயே மேக்கப் போடல, அவனுக்கு நான் வான்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு போய் மேக்கப் போட்டு பழிச்சுன்னு சட்டெல்லாம் மாற்றின்னு வராங்க. அதான் எங்க ஆச்சு, எப்படா சட்டம் மாற்றினேன்னு வந்திருக்கேன். திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அண்ட் குட் திங். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க், ஓகே, எங்கள் படத்தோட பிஆர்ஓ டைமண்ட் பாபுவன் அண்ட் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் மோர் திங், டுடே வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனோட 8வது ஓகே நினைவு நாள். So sir, wherever you are, please bless us, okay, bless us for a movie to make it good. Thank you so much. ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறமா மாஸ்டர்ல விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் துணிவுல அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் எதற்கும் துணிந்தவன்ல சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணது தான். நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பத்தி இப்போ நான் பேசினேன்னா, இந்த படம் அதை பத்தி பேசியிருக்கேன். ஆக்சுவலா இதுல நான் இந்த கதையை ஸ்கிரீன் பிளேவா படிக்கும் போது எனக்கு மெயினா அது ஒரு மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த். அது ஆக்சுவலா ஏன்னா இதுல நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலா இப்ப சொல்ல முடியாது, பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபிஷேக் ஜெயின்னு, ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப நீங்க படம் முடிச்சு வரும்போது கண்டிப்பா அவர் கேரக்டரை பத்தி பேசுவீங்க. இன்னொன்னு இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஹீரோயின்ற ஒரு கான்செப்ட்ல இல்ல படம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு 6 கேரக்டரை பத்தின ஒரு விஷயம் தான். ஸோ இதுல ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான். பட் நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடிச்சு வரும்போது எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா முடிச்சு வரும்போது என்னை சுத்தி ஒரு 1000 கேமரா இருந்துச்சு. ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பாதிக்கு பாதியாச்சு. அப்புறம் அப்படியே கம்மியாகும். நம்ம பண்ற வேலைக்கான விஷயங்கள்ல இன்னைக்கு நான் இது வந்து நான் பிக் பாஸ் போகும்போது எனக்கு தெரியும், வெளியே வந்தோம்னா இது நடக்கும், இதை தாண்டி இதை நம்ம அப்படியே யோசிச்சோம்னா நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இல்ல வந்தோன்னு நம்ம ஒரு 10 பெரிய டைரக்டர் வந்து கூப்பிடுவாங்க, படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலியூஷனலா இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். அந்த டைம்ல நம்ம ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போறோம்னா கண்டிப்பா அந்த படத்துல ஒரு 1.5 years ஆச்சு நம்ம டிராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும். ஸோ அந்த 1.5 years நம்ம லைஃபோட ரொம்ப முக்கியமான டைமை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம். கதை ரொம்ப முக்கியம் தான், பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்றோம்னா அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து கதைகள் நிறைய வந்துச்சு. இன்னும் நமக்கு அமையிறதுன்னு ஒன்றும் இருக்கு. நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். பட் அதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும். அப்படி அமைஞ்சது தான் இந்த இடிமின்னல் காதல். அந்த டீம் மாதிரி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னாரு, ஸ்கிரீன் பிளே படித்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த அவரு ஜேசி அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ சாம் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில ஒரு உண்மை இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. அது ரொம்பவே முக்கியம். எனக்கு பிக் பாஸ்ல இருக்கட்டும் இல்ல எங்கேயுமே நிறைய பேர் சொல்றது கொஞ்சம் உண்மையா இருக்கிறீங்க. கமல் சாரும் அதான் சொன்னாரு, நேர்மையா இருக்கீங்க. எவ்வளவு மேடைகள் கிடைச்சாலும் எவ்வளவு பெட்டிகள் காசுகள் வந்தாலும் அந்த நேர்மையும் உண்மையை விட்டுறாதீங்க, அதுதான் உங்களை கூப்பிட்டு போகும்னு சொன்னாரு. பட் அதுதான் நானும் நம்புறேன்.
அதே மாதிரி அந்த டிராவல் பண்ற டீமுமே அதா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் இன்னைக்கு அவர் பேசும்போது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுதான் அவரு. இன்னொரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அவருக்கு என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும், சென்சார்ல என்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளவு ஈஸியே கிடையாது. இது நம்ம நடிக்கவும் முடியாது. இது அவர் ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு மணி நேரம் தூங்குறாருன்னு கூட தெரியல. பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம். எண்ட் ஆஃப் த டே சக்சஸ் தான் நம்மளை பத்தி பேசும். ஏன்னா நான் துணிவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சாரோட நிறைய பர்சனலா பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார். அவர் கடந்து வந்த பாதைகள், பட்ட லைக் அவமானங்கள், நிறைய விஷயங்கள். நான் கூட எதுக்குடா சார் இவ்வளவு சொல்றாரு, இவ்வளவு பர்சனலா சொல்றாரு அப்படின்ற போது ஒண்ணுதான் தெரிஞ்சுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம், அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இன்னைக்கு போயிட்டு இங்க உள்ள யார்கிட்ட கேட்டீங்கனாலும் அவங்க எல்லாருமே இதை கடந்துதான் வந்திருப்பாங்க. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க அதை நம்மள்ட்ட சொல்லும் போது நம்மளும் ஃபியூச்சர்ல அந்த சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்க வேற யார்ட்டையா கேட்டீங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்க இவ்வளவு தூரத்துல நிற்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டினாதான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், எங்கேயுமே சோர்ந்து உட்காந்துட்டோம்னா அப்படியே போயிடும். அது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 years பேக் நிறைய பேரு பயங்கர ஸ்மார்ட்டா, பயங்கர டேலண்டடா, எல்லாம் டான்ஸ், ஃபைட், இது அதுன்னு எல்லாமே. பட் அந்த ஒரு மொமெண்ட்ல கைவிட்டுறாங்க. போதுண்டா அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு போட்டோ கொடுத்துட்டு இருக்கும் போதே பல பேர், எதுக்கு பிரதர் நீங்க ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அங்கேயே போயிடலாம். பட் இல்ல, ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு இன்னைக்கு கண்டிப்பா நிஜமாயிருக்கு. இந்த டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பி. பிளஸ் வாசு சார், பேரரசு சார், ஆர்பி உதயகுமார் சார், இவங்க எல்லாருமே. எனக்கு வாசு சார் வந்து எங்க அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றது வந்து, ஒருத்தன் ஒரு ஆக்டராவோ ஒரு ஹீரோவாவோ ஆறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க. ஏன்னா இப்ப எங்க அப்பா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அது முடியல. அதுக்கடுத்து நான் ஆரம்பிச்சேன். ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப துருவ விக்ரம் இருக்காரு, இல்ல வேற ஏதாவது பெரிய ஆக்டரோட சன் இருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் இப்ப விக்ரம் சார் பட்ட கஷ்டமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் அவ்வளவு தூரம் பண்ணி இங்க வந்து இருக்கிறார். அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும். சோ இதுக்கு ஜென்ரேஷன்ஸ் ஆகுது. இப்போ பாலாஜி சார் சொன்னதுமே, வாசு சார், அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு 12 to 13 years ஆயிருக்கு டைரக்டரா வந்து இங்க நிக்கிறதுக்கு. ஸோ இது எதுவுமே அவ்வளவு ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் வந்து, நாங்க இது வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட்டை பத்தி பேசினதே இல்லை இது வரைக்குமே. படம் ஹிட் ஆயிரும், இது சூப்பர் ஹிட், இது வந்து பயங்கரமா ஓடிடும், இது மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கூட. நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம், இந்த உழைப்புக்கான கண்டிப்பா ஒரு மரியாதை கிடைக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினேன். இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். அதேதான் பாலாஜி ப்ரோவும், ஜேசி, நான் எல்லாருமே ஒரு உண்மையா ஒண்ணு பண்ணிருக்கோம். இது மூலியமா கண்டிப்பா எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ப்ரொடியூசரா இருக்கனால கண்டிப்பா பணமும் கிடைக்கும். ப்ரோ கண்டிப்பா இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான், இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம். என் நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கையில தான் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய மேடைகள், நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இடி மின்னல் காதல் பேர்லயே ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குல்ல, அது மாதிரி கண்டிப்பா 29th மார்ச்க்கு அப்படியே வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளுக்கு நம்பிட்டு தேர் ரிலீசிங் தி ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்மளோடது படத்தோடது ராம் அண்ட் லக்ஷ்மன். கேன் யூ கெஸ்? Our director, DOP cum producers, Balaji sir and JC sir, they are like the pillars, and they have during the film அவங்க ரொம்ப like cool minded இருப்பாங்க. I know there were a lot of stress, pressure going on, but ஆனா அவங்க in front of us they'll never show us that they are pressurized or something. அவங்க full environment ரொம்ப சில் காமா
they'll just keep the whole environment very calm and positive. Adanalada, we could also be positive. And also, obviously, Ram or the Sita, which is Ramya, அவங்க செட்ல வருவாங்க நம்மளுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு. அண்ட் ஜேசி சார்ஸ் வைஃப் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் த ஹோல் டீம். Sibi, a very good co-star, very good friend. He's very hardworking. ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க. He's been very supportive actor. I mean, very எனக்கோ சில டைம் எனக்கோ மூட் ஆஃப் இருக்கோ ஏதோ இருக்கோ. ஸோ ஹீஸ் பின் வெரி மோட்டிவேட்டிங் இன் தட் வே. தென் Yasmin, she is very beautiful on screen and off screen acting. She acts really well. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க பயங்கரமா இருக்கு. தென் ஜகன், அவங்க நமக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்ல ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம், பட் தென் ஐ ரியலைஸ் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒர்க் ஷாப் விச் வாஸ் கண்டக்டட் பை அவர் டைரக்டர், எனக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு டு ஆக்ட் இன் அ ட்ராமா, த்ரில்லர், suspense film. Also Jay Aditya, I've been I've done many advertisements with Jay. I think அவளுக்கு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். நாங்கள் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இட் ஃபீல்ஸ் வெரி ப்ரவுட் தட் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் வி போத் ஹாவ் க்ரோன் டுகெதர். Touchwood, we'll be working more together. Looking forward. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க and who are very supporting. Our villain of the movie, Priya auntie. I don't want to call you auntie. நீங்க your அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்க. And எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. All the assistant directors of the film, Vivek, Preeti, Janani, Yuvraj, எல்லாரும், sorry if I've missed out some names, but எல்லாரும் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. பட் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் டீம் ஃபேமிலி மாதிரி இருக்கு. அண்ட் ஐம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. எனக்கு இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பிகாஸ் ஆப்வியஸ்லி மை ஃபேமிலி இஸ் தேர், பட் ஆஃப்டர் தெம் it's the Idiminal Kadal team, because this is the first team which made me very comfortable to perform. Also, obviously media, I want to tell you one thing, I just hope you pass on this message. Obviously you will. People will come to watch movie. படம் பார்க்கறதுக்கு அது எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். I mean, to watch a movie is a choice or a right. But to encourage the hardworking people, newcomers, is your responsibility. So please, namalku support pannunga, nama movie parunga 29th March ku. I'm sure you all will like our performance. Thank you so much. முதல்ல என்னோட பேர் வின்சன் நகுல். நான் கயல் திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு என் சினிமா கனவை நினைவாக்கிய எனது குருநாதர் பிரபு சலம் சாருக்கு எல்லா மடையில் நன்றி சொல்கிற மாதிரி இந்த மொழி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓகே. நான் என்னோடய ஃப்ரெண்ட் விவேக் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டேரக்டர்லாம் மீட் பண்ணணும்னா மீட் பண்ண அப்படின்னாரு. ஸோ டேரக்டர் மீட் பண்ணிட்டு கதை சொன்னார். சொல்லிட்டு அவர் 2-3 பெரிய ஆர்டிஸ்டோட பேர் சொன்னார். இவங்க தான் இது பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்து அவங்கள பார்த்துன்னு பிடிச்சிட்டு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை வச்சிடுங்க, இது உங்களோட பிரச்சனை, என் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கல. பட் அந்த படம் நடித்தப்பறம் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு. நான் இதை மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண முடியும்னு, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வர முடியும்னு. நன்றி தமிழ் சினிமா. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. தேங்க்யூ. பாய்.